எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் அப்படின்னு மிகப்பெரிய ஆளுமைகளுக்கு நடுவுல மக்கள் மத்தியில பிரபலமாகி மக்கள் விரும்பும் நடிகராகவே வலம் வந்தவர் தான் ஜெய்சங்கர். அந்த காலத்துல இவருடைய திரைப்படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பு ரொம்பவும் அதிகமா இருந்திருக்கு. குறிப்பா பெண்கள் கொண்டாடும் நடிகரா இருந்தவர் தான் ஜெய்சங்கர். பல ஜாம்பவான்கள் இருந்தப்ப கூட ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இவருடைய திரைப்படம் வெளியாகிட்டு இருந்துச்சு. இதனால இவரை ரசிகர்கள் வெள்ளிக்கிழமை நாயகன் அப்படின்னு கூட அழைச்சாங்க. அடுத்தடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்து பிஸியா வலம் வந்துட்டு இருந்த ஜெய்சங்கர் அவர் எடுத்த ஒரு தவறான முடிவால அவருடைய திரை பயணமே அஸ்தமிச்சது. அத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஜெய்சங்கர் ஹீரோவா எந்த அளவுக்கு திரைப்படங்கள்ல நடிச்சிருப்பாரோ அதே போல பல முன்னணி நடிகர்களின் படங்களையும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சு அசத்தி இருப்பாரு. பல வருஷங்களாகவே கதாநாயகனா நடிச்சிட்டு இருந்த ஜெய்சங்கர் ரஜினிகாந்த் நடிச்ச முரட்டுக்காலை படத்துல முதன்முறையா வில்லனா நடிச்சிருப்பாரு. எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்துல 1980வது வருஷம் வெளியான இந்த திரைப்படம் ரொம்ப பெரிய அளவுல வெற்றி பெற்றது. இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா ரஜினிகாந்த் மிகப்பெரிய அளவுல கொண்டாடப்படக்கூடிய நடிகரா மாறினார். ரஜினிகாந்துக்கு திருப்பு மொழியை ஏற்படுத்தி முரட்டுக்காலை திரைப்படம் ஜெய்சங்கருக்கு வேறு விதமான பாதையை காட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். முரட்டுக்காலை படத்துக்கு அப்புறமா ஜெய்சங்கர் ஹீரோவா நடிச்ச பல திரைப்படங்கள் தோல்வி அடைஞ்சது. வில்லனா நடிச்ச அவரை ரசிகர்கள் மறுபடியும் ஹீரோவா ஏத்துக்கலன்னு தான் சொல்லணும். சோ இதை புரிஞ்சுக்கிட்ட நடிகர் ஜெய்சங்கர் அடுத்த தலைமுறை நடிகர்களின் படங்கள்ல வில்லனா நடிக்க ஆரம்பிச்சாரு. தொடர்ந்து பல படங்கள்ல வில்லனாவே நடிச்சு வில்லன் நடிகராகவே பரிமாணம் எடுத்தாரு. ஆரம்ப காலகட்டங்கள்ல கதாநாயகனா கொண்டாடப்பட்ட ஜெய்சங்கர் தான் எடுத்த தவறான முடிவால ஹீரோ அப்படின்ற அடையாளத்தை மறந்து வில்லன் நடிகரா மாறிட்டாரு. இதே ஜெய்சங்கர் தான் தளபதி திரைப்படத்துல ரஜினிகாந்துக்கு அப்பாவா நடிச்சு அசத்தி இருப்பாரு. பொதுவா ராஜநாகம் குஞ்சுகளை எப்படி வளர்க்கும்? ராஜநாகத்துடைய தாய்மையின் ரகசியம் என்ன? இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாமா? உலகத்துல வாழும் பாம்புகள்ல ரொம்பவும் அதிகமான விஷத்தன்மை கொண்டது ராஜநாகம் தாங்க. இதோடைய கடியில இருக்கிற நச்சு எதிரிய அடியோடு சாய்க்கும் வல்லமை பெற்றது. பாம்புகள்ல கூடு கட்டி முட்டைகளை பாதுகாக்கிற தன்மை கொண்டது ராஜநாகம் மட்டும் தாங்க. இதுதான் உலகத்திலேயே முட்டைய காப்பாத்திரமான ஊர்வனம். முட்டைகள் இறதுக்கு முன்னாடி ராஜநாகம் காய்ந்த இலைகள் மற்றும் குச்சிகள் கொண்டு சுமார் 1 அடி உயரமான கூடு கட்டுமாம். இது முட்டைகளுக்கு தேவையான வெப்பநிலையை உருவாக்க ஹெல்ப் பண்ணுது. சோ ராஜநாகம் ஒரு முறையில 20 to 40 முட்டைகள் வரைக்கும் இடுமா. அதுக்கப்புறமா முட்டைகளை மூடி வச்சு மேலிருந்தோ அல்லது சுற்றி நின்றோ 60 to 90 நாட்கள் வரைக்கும் பாதுகாக்கும். சோ முட்டைகள் பொரியற வரைக்கும் ரொம்ப கடுமையா பாதுகாக்கிறது ராஜநாகத்துடைய, அதாவது தாய் ராஜநாகத்துடைய இயல்பு. யாராவது கிட்டக்க போயிட்டாங்க அவ்வளவுதான் சத்தமிட்டு விரட்டிடும். ஆனா அந்த இடத்தை விட்டு அது நகரவும் நகராது. அடைக்காக்குற அந்த காலத்துல உணவு உண்ணாம முழு கவனத்தையும் முட்டைகளின் மீது மட்டும் தான் செலுத்துமாம். சோ குஞ்சுகள் வெளியாகிற தருணத்துல பசியால அதை உண்ணாதிருக்க தாய் ராஜநாகம் அந்த இடத்துல இருந்து விலகி செல்லுது. பிறந்த குஞ்சுகள் உடனடியா சுற்றாடலை உணர்ந்து தங்களுடைய பாதுகாத்து உணவை தேட ஆரம்பிக்குது. ராஜநாகத்துடைய இனப்பெருக்க முறை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான இயற்கையான சுழற்சிங்க. இந்த இனப்பெருக்கம் மற்றும் பாதுகாப்பு நடைமுறை மற்ற ஊர்வனங்கள்ல இல்லாத தனித்துவத்தை ராஜநாகத்துக்கு கொடுக்குது. இயற்கையில இப்படி ஒரு வகையான பாதுகாப்பும் திட்டமிட்ட செயல்பாடும் ரொம்ப அபூர்வமானது.